Living Hope channel. Oh
ஆண்டவர் ரட்சகமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். हमारा पिता परमेश्वर और हमारा उद्धारकर्ता यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं, बधाइयां बताते हैं. கர்த்தர் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய தலைமுறை நம்முடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर केवल हमारी नहीं वरन हमारी पीढ़ी पीढ़ी तक हमारे सारे वंश को आशीषित करते हैं. அதனால தான் அவருடைய நாமம் அவர் ஆபிரகாமின் தேவன், அவருடைய மகனாகிய ஈசாக்கின் தேவன், அவருடைய மகனாகிய யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். इसलिए परमेश्वर का नाम जो है अब्राहम का परमेश्वर, उसके बेटे इसहाक का परमेश्वर और उसका बेटा याकूब का परमेश्वर है. மூன்று தலைமுறை சந்ததியுடைய நேம் அவர் குறிப்பிட்டு அவருடைய தேவன் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். यहाँ पर 3 पीढ़ी की नाम को बताते हुए परमेश्वर कहते हैं उन्हीं लोगों का मैं परमेश्वर हूँ करके. ஆமென். आमीन. சோ என்னுடையும் என் பிள்ளைகளையும் என் சந்ததியையும் கர்த்தர் நேசிக்கிறார். मेरे घराने को, मेरे बच्चों को परमेश्वर मेरे वंश को वो प्यार करते हैं. இன்றைக்கு நாம் அடுத்த ஒரு சிறந்த தலைமுறைகளை எழுப்ப வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள் வந்திருக்கிறோம். आज हम ऐसा वक्त पर आप पहुंचे हैं कि अगला पीढ़ी को हमें खड़ा करना है. பட் பிசாசு இன்னைக்கு நம்முடைய சந்ததியின் மேல குறி வைத்திருக்கிறார். लेकिन शैतान हमारी पीढ़ी के ऊपर अपना नजर रखा है. நம்முடைய சந்ததியை எப்படியாவது ஆண்டுடைய வழியிலிருந்து வெளியே கொண்டு வரும் என்பதற்கு சாத்தான் ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார். किसी तरह हमारी पीढ़ी को परमेश्वर के राग से बाहर लाने के लिए शैतान कोशिश करता है. பழைய ஏற்பாட்டு மனுஷன் யோபு தன் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்து அவர் பலி செலுத்துகிறவராய் இருக்கிறார். पुराना नियम का वक्त जो है अय्यूब हर भोर को उठकर उन्होंने अपने बच्चों के लिए वो बलि चढ़ाते हुए, होम बलि चढ़ाते हुए देखते हैं. யோசுவா இப்படியாய் அறிக்கை பண்ணுகிறார், நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. यूसुफ भी इस तरह अंगीकार करता है कि मैं और मेरे घराने तो यहोवा को ही सेवा करेंगे. அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் பார்க்கிறார் என்று பாருங்கள். तो हमें ये जानना चाहिए कि हमारा पीढ़ी कितना मुख्यत्व है, परमेश्वर कैसा हमें देखते हैं. 128 சங்கீதத்துல நாம வாசிக்க முடியுது. 128 भजन में हम देखते हैं ஒரு கணவன் எப்படி இருக்கிறாங்க, एक पति कैसा होना ஒரு चाहिए, மனைவி, ஒரு பிள்ளைகள், சந்ததி எப்படி இருக்கிறார்கள், அவருடைய ஆசீர்வாதம் என்ன, வாக்குத்தத்தம் என்ன என்பதை நாம் தெளிவாய் படிக்க முடிகிறது. एक पत्नी, उनके बच्चे, उनकी पीढ़ी का आशीर्वाद क्या है, वो कैसा रहते हैं करके हम साफ से देख सकते हैं. அநேக சமயத்தில் நம்ம சிறு பிள்ளைகளை நம்ம சொல்லுவோம், உனக்கு ஒன்றும் தெரியாது, விவரம் தெரியாது, நீ அமைதலா இரு என்று சொல்லுகிறோம். कई बार हम अपने बच्चों को कहते हैं तू कुछ नहीं जानता, तो चुप रहे करके. ஆனா உண்மையில நம்மளை காட்டிலும் அதிகமா அவங்களுக்கு தான் தெரியும். लेकिन देखा जाए तो उन्हीं लोग ज्यादा जानते हैं हमसे बढ़कर. இயேசு கிறிஸ்து ஊழியத்துல பார்க்கும்போது அவர் சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார். यीशु मसीह अपने सेवकायों में देखते हैं तो उन्होंने अपने छोटे बच्चों से बहुत ही प्यार करते थे. சிறு பிள்ளைகளை அவர் வரவழைக்கிறார். उन्होंने छोटे बच्चों को अपने पास बुलाते थे. தன்னுடைய பிரசங்கத்துக்கு உதாரணத்துக்கு சிறு பிள்ளைகளை அவர் உதாரணமாய் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். अपने प्रचार में उदाहरण के लिए छोटे बच्चों को लेते हुए हम देखते हैं. சோ இயேசுவுக்கு தெரியுது இந்த சிறு பிள்ளைகள் நாளைக்கு தலைவர்களாக இருக்கிறாங்க. तो यीशु मसीह जानते थे ये छोटे बच्चे ही कल का नेता है. சோ இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்கு என்று வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். तो इसलिए आज हम अपने बच्चों को परमेश्वर के लिए पालना के लिए हम हमारा कर्तव्य है. நாம் பிள்ளைகளை கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். हम अपने बच्चों को परमेश्वर के लिए प्रतिष्ठित किए हैं. நிச்சயமாய் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு குறித்தான ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும் என்பதை विश्वासिंग. हमें विश्वास करना चाहिए जो कला में कहा हुआ हर एक वायदा हमारे बच्चों के प्रति वो जरूर हमारे बच्चों के जीवन में पूरी होगी. ஏசாயா 54 அதிகாரத்துல 13 வசனத்தை வாசிக்கும்போது यशाया 54 का 13वीं आयत में உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கும். तेरे सब लड़के यहोवा के सिखलाए हुए होंगे और उनके बड़ी शांति मिलेगी. இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை மாத்திரம் இல்ல, நம்முடைய சபைக்கு வருகிற பிள்ளைகளையும் அதிகமாய் கவனிக்க வேண்டிய நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். आज केवल हमारे बच्चों को ही नहीं वरन हमारे कलीसिया में जितने बच्चे आते हैं उन्हीं को भी हमें ख्याल रखना चाहिए. என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறது என்றால், कितने अद्भुत का वचन यहाँ पर अपने बच्चों के प्रति लिखा हुआ है. என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். यानी मेरे सब लड़के यहोवा के सिखलाए हुए होंगे. ஆமென். आमीन. சோ கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கும்போது என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாய் இருக்கும். यदि मेरे बच्चे परमेश्वर की और सिखलाए हुए होंगे तो जरूर उनकी बड़ी शांति मिलेगी. நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பெரிய பெஸ்ட் டீச்சர் இருந்தாலும், हमारे बच्चों के लिए जितने भी बढ़िया टीचर रहे क्यों ना हो, எத்தனை பெரிய इंस्टीट्यूट और कॉलेज स्कूल இருந்தாலும், कितने बड़े उनके लिए पढ़ाई के लिए महाविद्यालय हो या स्कूल हो, कुछ भी हो, அவர்கள் மூளையத்தான் அவர்கள் மைண்டத்தான் அவர்கள் வேணா தொட கொஞ்சம் காரியத்தை சொல்லி கொடுக்க முடியும். ஆனா இருதயத்தை தொடுவது
கர்த்தருடைய டீச்சிங் மட்டும் தான் இருக்கிறது. उनके दिमाग को ही वो छू सकते हैं, उनके दिमाग को ही कुछ सिखा सकते हैं, लेकिन उनके हृदय को छूना वो केवल परमेश्वर का वचन ही कर सकती है. ஆமென். आमीन. வேதத்துல எத்தனையோ சிறு பிள்ளைகள் இருந்திருக்காங்க. बाइबल में कितने ऐसे छोटे बच्चों को हम देखते हैं. ஒரு சில சின்ன பிள்ளைகளை வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம். कुछ ऐसे छोटे बच्चों की जीवन के प्रति हम तरह सा ध्यान देना चाहते हैं. முதலாவதாக पहला 1 ராஜாக்கள் पहला राजा 3வது அதிகாரம் तीसरा अध्याय 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 7वीं आयत से लेकर हम पढ़ते हैं. 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 5 से ही पढ़ेंगे. 1 ராஜாக்கள் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். पहला राजा तीसरा अध्याय 5वीं आयत से लेकर पढ़ते हैं. गिबोन में यहोवा ने रात को स्वप्न के द्वारा सुलेमान को दर्शन देकर कहा, जो कुछ तू चाहे कि मैं तुझे दूं वह मांग. இங்க தாவீது அவங்க அப்பா இறந்துட்டாரு. यहाँ पर दाऊद यानी सुलेमान का पिता जो है वो मर चुके हैं. அடுத்தது அவங்க மகனாகிய சாலமோன் ராஜ்யத்துல உட்கார்றாரு. उसके बाद उसका बेटे सुलेमान राज्य में बैठा है. அவருடைய வயது ஜஸ்ட் ஒரு 20ன்னு வெச்சுங்க. उनका उम्र कुछ 20 रख दीजिए. உங்க குடும்பத்துல 20 வயசு பசங்களுடைய சூழ்நிலையை நீங்க பாத்துங்க. आप अपने परिवार में 20 उम्र वाले बच्चों की परिस्थिति को जानते हैं. அவனை நம்பி நம்ம என்ன கொடுப்போம்? उनके ऊपर हम क्या विश्वास कर सकते हैं? ஆனா அதே ஏஜ் நிரம்பின ஒரு சாலமோன் இஸ்ரவேல் நாட்டுக்கே இப்ப ராஜாவாகிறார். लेकिन ऐसा ही कुछ उम्र वाले सुलेमान सारे इजराइल के ऊपर राजा बना. சோ இப்ப சாலமோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. அதுல கர்த்தர் கேக்குறாரு, அப்பா நீ விரும்புகிறது என்ன அப்படின்னு கேக்குறார். अब सुलेमान के पास एक दर्शन आया परमेश्वर की ओर से. उन्होंने पूछा, परमेश्वर ने तुझे क्या चाहिए? உங்க 20 வயசு பையன்ட்ட கேளுங்க உனக்கு விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, अगर आप अपने 20 उम्र वाले बच्चों से पूछेंगे तुझे क्या चाहिए, तो பைக், லேப்டாப், மொபைல், ஆப்பிள் போன் அப்படிதான் கேட்பாங்க. वो यही मांगेंगे, मेरे लिए अच्छा सा बाइक चाहिए, मोबाइल चाहिए, लैपटॉप चाहिए, यही मांगेगा. ஒருவேளை இன்னைக்கு சொல்றதெல்லாம் அன்னைக்கு சாலமோன் டைம்ல இல்லாம கூட இருந்திருக்கலாம். शायद आज जो हम कहते हैं ये चीज़ सुलेमान के वक्त पर नहीं रहा होगा, ஆனா அன்னைக்கு வேற ஏதாவது இருந்திருக்கலாம். लेकिन उन समय में और कुछ चीजें होती होगी. நம்ம சாலமோன் சொல்றாரு, लेकिन सुलेमान ने कहा, என்ன கேக்குறாரு தெரியுங்களா? क्या मांगा? 7ஆம் வசனத்துல இருந்து 7वीं आयत में, இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோ வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். और अब हे मेरे परमेश्वर यहोवा, तूने अपने दास को मेरे पिता दाऊद के स्थान पर राजा किया है, परंतु मैं छोटा लड़का सा हूँ जो भीतर बाहर आना जाना नहीं जानता. நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்கள் உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும் என்று அவர் கேட்கிறார். फिर तेरा दास तेरी चुनी हुई प्रजा के बहुत से लोगों के मध्य में है, जिनकी गिनती बहुतायत के मारे नहीं हो सकती. तू अपने दास को अपनी प्रजा का न्याय करने के लिए समझने की ऐसे शक्ति दे कि मैं भले बुरे को परख सकूं, क्योंकि खून ऐसा है कि तेरे इतनी बड़ी प्रजा का न्याय कर सके. ஞானமுள்ள இருதயத்தை கேட்டது கர்த்தருக்கு உகந்த பிரியமான ஒரு ஜெபமாய் இருந்தது. यानी ये प्रार्थना परमेश्वर के लिए बहुत ही प्रसन्न प्रार्थना रहा, जिन्होंने समझने के लिए शक्ति मांगी. ஹalleluya हालेलुया. ஹalleluya. கர்த்தரத்துல கேட்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவரே ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாருங்க. आज हमें भी परमेश्वर से मांगना बस एक ही चीज है, प्रभु समझने के लिए शक्ति दे. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஜெபம், நன்மை தீமை எதை என்பதை கண்டு கொள்ளக்கூடிய ஞானமுள்ள ஒரு இருதயத்தை வேண்டும் என்பது தான். आज हमें अपने बच्चों को भी सिखाना चाहिए क्या मांगना प्रभु से, भले बुरे को परख सकने के लिए समझने के ऐसे शक्ति को प्रभु से हमें मांगनी चाहिए. அவங்க அப்பா டேவிட் எத்தனையோ காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் கர்த்தரத்தில் அவன் கேட்குறான், ஆண்டரே எல்லாவற்றை காட்டிலும் மேலான ஞானம் உங்களிடத்துல தான் இருக்குது ராஜா, நீங்கள் எனக்கு தாருங்க என்று சொல்லி சாலமோன் ஜெபிக்கிறாரு. அவன் ஜெபித்தது பிரகாரமாகவே கர்த்தர் அவனுக்கு வெறும் ஞானம் மாத்திரம் இல்லைங்க, அவன் கேட்டது கேட்காத எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தாருங்க.
उनके पिता दाऊद जरूर उनके लिए कई बातों को सिखाए होंगे, लेकिन फिर भी सुलेमान ने परमेश्वर से ऐसे समझने की शक्ति को मांगा और भले पूरे को परखने की शक्ति मांगा है, ताकि परमेश्वर ने क्या किया, उन्हीं बातों को ही नहीं वरन जो कुछ उन्होंने नहीं भी मांगा उन्हीं कार्य को भी उनके लिए दे दिया है। அப்ப இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துல முக்கியம் என்ன என்பதை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். तो इसीलिए आज हमारी बच्चों की प्रार्थना में क्या बातें मुख्य है करके हमें समझना चाहिए। நம்முடைய பிள்ளைகள் எது வேணாலும் கேட்கட்டும், ரைட், கேட்கட்டும், நல்லதுதான். हमारे बच्चे कुछ भी मांगने दीजिएगा, ठीक है, பட் அதை காட்டிலும் மேலான ஒரு நோக்கம், தேவையானது ஒரு காரியம் உண்டு. இன்றைக்கு எது நன்மை எது தீமை என்பதை கண்டு கொள்ள வேண்டிய ஒரு விசேஷித்த ஒரு ஞானம், அறிவு கூகுள்ல இருந்து வராதுப்பா. இந்த விஸ்டம், இந்த நாலேஜ் கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும் என்பதை நம்முடைய பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். सो आज हमारे बच्चों के लिए हमें क्या बातों को सिखाना चाहिए, ये भले बुरे की परखने की ताकत को मांगने के लिए हमें सिखाना चाहिए। ये सारी बातें गूगल उन्हें नहीं बता सकती, केवल यहोवा ही और यहोवा का कलाम ही उन्हें बता सकता है, सिखा सकता है। சாலமோன் ராஜாவுடைய மகன் தான், எந்த விதமான டவுட் இல்லை. ஆனாலும் அவனுக்குன்னு ஒரு ஞானம், ஏதோ அப்பா ராஜா அரண்மனையிலிருந்து வர்றது இல்லை, ஞானம் பரலோகத்திலிருந்து வரக்கூடியது என்பதை அந்த சிறுவன் அறிந்து கொண்டிருக்கிறான். यानी सुलेमान एक राजा का बेटा है, जरूर उनके लिए कई ज्ञान होता होगा, लेकिन उन्होंने समझ लिया है ये ज्ञान जो है, यानी समझने की शक्ति जो है केवल स्वर्ग की ओर से ही आ सकती है करके उन्होंने समझ रखा है। நிச்சயம் ராஜாவுடைய மகன் சாலமோன் நல்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம், ஆனா அங்கிருந்து கிடைக்காத ஒரு விசேஷித்த ஒரு ஞானம் என் கர்த்தர் ஒருத்தர் தான் கொடுப்பார் என்பதை அவன் தன் ஜெபத்துல சொன்னதை நாம புரிந்து கொள்ள முடியுது. जरूर सुलेमान ने बड़े कॉलेज में स्कूल में पढ़ाई किया होगा, लेकिन उन्होंने समझ लिया है बस ऐसे शक्ति, ऐसे समझने की ताकत, ज्ञान जो है केवल स्वर्ग से ही मिलेगी करके उन्होंने जान रखा था। ஆமென், आमीन। இவன் ராஜாவான பிறகு அவனுக்கு உதவி செய்வதற்கு, ஆலோசனை கொடுப்பதற்கு என்று பல, இப்படி சொல்லக்கூட சொல்லாமே, பல IAS IPS அதிகாரிகள் அவனை சுத்தி இருந்தாலும், அமைச்சர்கள் பிரபுக்கள் சுத்தி இருந்தாலும், அதற்கு மேலான ஒரு ஞானம் எனக்கு வேண்டும், அது கர்த்தர் ஒருத்தர் தான் தருவார் என்பதை சிறுவனாகிய சாலமோன் அறிந்திருக்கிறான். ये सुलेमान जो है उनके चारों तरफ उनकी सलाह देने के लिए बड़े मंत्री होते होंगे, अधिकारी होते होंगे, यहाँ तक कि हम ये भी कह सकते हैं IAS IFS IPS अधिकारी भी उनके साथ रहते होंगे, तो भी ये छोटा सा सुलेमान ने जान रखा था वो ज्ञान जो है, जो वो सोच रहा है, वो समझ रखा है, वो ज्ञान केवल स्वर्ग से ही मिलेगा करके वो छोटा सा सुलेमान ने जान रखा था। இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க அவசியப்பட்டிருக்கிறோம். आज हमें अपने बच्चों को इन बातों को सिखाना अवश्य है। இரண்டாவதாக ஒரு சிறுவன், दूसरा एक छोटा सा, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். दूसरा तिमोथी उसका 3रा अध्याय को हम पलटें, அதுல 15வது வசனத்தை வாசிக்க போகிறோம். उसका 15वें आयत को हम पढ़ें। 2 தீமோத்தேயு दूसरा तिमोथी उसका 3रा अध्याय का 3வது அதிகாரம் 15வது 15वीं வசனத்தை आयत। வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். और बालकपन से पवित्र शास्त्र तेरा जाना हुआ है, जो तुझे मसीह पर विश्वास करने से उद्धार प्राप्त करने के लिए बुद्धिमान बना सकता है। ஹல்லேலூயா. हालेलुया। இது யார், எந்த மகன்? ये कौन है? தீமோத்தேயு குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, तिमोथी के बारे में प्रेरित पौलुस कहते हैं, நீ சிறு வயது முதல் நீ बालकपन से, வேத எழுத்துக்களை நீ கற்று இருக்கிறாய். बालकपन से पवित्र शास्त्र तेरा जाना हुआ है। ஹல்லேலூயா. हालेलुया। எப்பையில இருந்து? कब से? சிறு வயது முதல். बालकपन से। 5ல வளையாதது 50ல வளையுமான்னு கேட்போம் இல்லையா? यदि 5 उम्र में वो आज्ञा मानेगा तभी वो 50 में भी मानेगा, अगर 5 में नहीं मानेगा तो 50 में भी नहीं मानेगा। அதனால தான் சிறு வயதிலேயே
கர்த்தருடைய வார்த்தையை அவன் கற்றிருக்கிறாங்க. इसलिए यहाँ पर लिखा है बालकपन से उन्होंने पवित्र शास्त्र को जाना है. அப்பா கிரேக்கரு, उनकी पिताजी यूनानी के हैं, அம்மா யூதரு. उनकी माता जो है यहूदी है. பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றாங்க அவங்க அப்பா இவன் சின்ன பிள்ளையிலே அவன் இறந்துட்டான் என்று சொல்கிறார்கள். बाइबल के स्कॉलर्स कहते हैं कि उनके पिताजी इनके बचपन में ही वो मर गए हैं करके. அது எப்படி இருந்தாலும் जैसे भी हो, பட் அவங்க அம்மாவும் அவனுடைய பாட்டியும் அவனை வார்த்தையில அவனை வளர்த்திருக்கிறார்கள். उनकी माँ यानी तिमोथी की माँ और उनकी नानी दोनों ने परमेश्वर के वचन से उनको बचपन से ही उनको सिखाते हुए आए. அதனால தான் அவங்க அம்மாவை பத்தி பவுல் சொல்றாரு, इसलिए उसके माँ के प्रति प्रेरित पौलुस कहते हैं அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ. उसकी माँ जो है विश्वास करने वाली एक यहूदिनी स्त्री है. ஹல்லேலூயா. हालेलुया. விசுவாசமுள்ள ஒரு யூத ஸ்திரீங்க. यानी विश्वास करने वाली एक यहूदिनी स्त्री है. அப்ப விசுவாசத்தால நிரப்பப்பட்ட ஒவ்வொரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டும். यानी विश्वास में रहने वाले हर एक माँ हर एक बाप जो है क्या करना चाहिए, अपने बच्चों को कलाम को पवित्र शास्त्र को सिखाना चाहिए. அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது. वही हमारे बच्चों के लिए एक नींव बन जाती है. அதனால தான் தீமோத்தேயுடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும்போது எத்தனையோ பலவீனங்கள் அவன் வாழ்க்கையில இருந்துச்சு தான். इसलिए तिमोथी के जीवन की ओर देखिएगा, उनके जीवन में कई कमजोरियां थी. பயந்த சுபாவம் இருந்தது தான். वो एक डरपोक था. அடிக்கடி வயிற்று வலி உண்டாகும் தான். बार बार उनके लिए पेट में दर्द हुआ करता था. அவங்க தந்தை இல்ல தான். उनके लिए अपना पिता नहीं है. ஆனாலும் फिर भी அவன் எபேசு சபைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனாய் மாறினாரே. वो एफिसस कलीसिया के लिए एक बहुत बड़ा सेवक बना. அது அஸ்திபாரம் என்னவென்றால் उसका नींव क्या था? வேத எழுத்துக்களை அவன் சிறு வயதில் கற்றுக்கொண்டிருக்கிறான். उन्होंने परमेश्वर की वचन को बचपना से ही जाना हुआ था. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா டீடைலும் கம்ப்யூட்டர் பத்தி போனை பத்தி தெரியுதுங்க. आज हमारे बच्चों के लिए सारी बातें कंप्यूटर के प्रति क्यों ना हो या मोबाइल फोन के प्रति क्यों ना हो, सब जानते हैं. ஆனா வார்த்தையை பத்தி நீங்க ஏதாவது ஒன்னு கேளுங்க. लेकिन वचन के प्रति कुछ भी चीजों को उनसे पूछिए. ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லுவோம். एक वचन को पढ़ने के लिए बोलिए. எவ்வளவு டிலே பண்ணுவாங்க நமக்கு தெரியும். कितना देर करते हैं हम जानते हैं. ஆனா போன்ல ஒரு சின்ன பிரச்சனையை கொடுங்க உடனே சரி பண்ணி கொடுப்பாங்க. लेकिन आपके फोन में कुछ कार्य को पूछेगा वो तुरंत ही बता देगा. நல்லது தான். ஆனா மைண்ட் எங்க இருக்க வேண்டியதை அவன் இன்னைக்கு சாத்தான் அப்படியே அவனை வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. बात ठीक तो है, लेकिन उनकी दिमाग कहाँ होना चाहिए, लेकिन शैतान ने उनको कहाँ तक पहुंचा दिया. சோ நம்முடைய பிள்ளைகளுடைய ஃபவுண்டேஷன் அஸ்திபாரம் கர்த்தருடைய வார்த்தை என்பதை பெற்றோர்கள் மறந்து விடக்கூடாது. तो इसीलिए हमें माँ बाप हमें नहीं बोलना चाहिए, हमारे बच्चों का नींव जो है परमेश्वर का वचन होना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. நான் சொல்ல முடியும் அவங்க தாயும் அவங்க பாட்டியும் வளர்த்தாங்களோ இல்லையோ அவனுக்குள்ள இருந்த வார்த்தை அவனை வளர்த்தது. हम ये भी कह सकते हैं तिमोथी की माँ उनकी नानी ने कितना उनका पालन पोषण किया है, लेकिन उनके अंदर जो वचन था वही वचन उनको पाला है करके हम कह सकते हैं. அவனுக்குள்ள இருந்த வார்த்தை அவனை ஒரு ஊழியக்காரனாய் ஒரு மிஷனரியாய் உருவாக்கி இருக்கிறது. उनके अंदर का जो वचन था उन्हीं को एक सेवक बना, एक मिशनरी बना. ஆமென். आमीन. மூன்றாவதாக ஒரு குழந்தையை பார்க்கலாம். तीसरा एक बालक को देखें. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல दूसरा राजा 5वें अध्याय में 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். पहला आयत से लेकर पढ़ेंगे. 2 ராஜாக்கள் 5:1. दूसरा राजा 5 का पहला आयत. சிரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். आराम के राजा का नाम सेनापति अपने स्वामी के दृष्टि में बड़ा और प्रतिष्ठित पुरुष था, क्योंकि यहोवा ने उसको द्वारा अरामियों को विजय ही किया था, और यह शूरवीर था परंतु कोढ़ी था. இந்த இடத்துல பார்க்கும்போது சிரியா நாட்டுடைய ஒரு ராணுவ அமைச்சரை குறித்து வேதாகமம் இவ்வளவு தெளிவா ஏன் சொல்லப்பட்டிருக்குதுன்னு எனக்கு புரியாம இருக்கலாம். यहाँ पर आराम के देश के राजा का सेनापति के बारे में इतना विवरण क्यों बाइबल बतलाती है? அவன் நேமும் குறிக்கப்பட்டிருக்கிறது இல்லாம அவனை குறித்து ரொம்ப அழகா விவரித்து காட்டப்பட்டிருக்கிறது. केवल उनका नाम को ही नहीं बताती है, पर उनके प्रति सारी बातों को वो बताती है. அவன் சிரியா நாட்டுடைய ராஜாவுடைய படைத்தலைவன், அவனுடைய நேம் நாகமான். அவன் பெரிய மனுஷன், அவன் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான், அவன் பராக்கிரமசாலி.
இப்பெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பட் அதோட கூட சேர்ந்து இன்னொரு ஒரு சின்ன குறைவையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் குஷ்டரோகியா இருந்தான். यानी अराम के राजा का सेनापति नामान है, उसका नाम नामान है और वो सेनापति है और वो स्वामी की दृष्टि में बड़ा था और प्रतिष्ठित पुरुष था और उसकी विजय मिलता रहता था और वो सूरवीर था और ये उनके अंदर एक छोटी सी कमी भी था, वो कोढ़ी था. ஆவியானவர் ஏன் இவ்வளவு தெளிவா எல்லாத்தையும் விவரிக்கிறார் என்றால், அங்க இருக்கிற ஒரு சிறு பிள்ளையை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் இது காரியத்தை அவர் விவரிக்கிறார். पवित्र आत्मा क्यों इतना सारा विवरण इसके प्रति लिखा है, ताकि वहाँ के एक छोटे बच्चे को वहाँ पर वो बताने के लिए आ रहे हैं. அவங்க வீட்ல ஒரு சிறு பெண் இருக்கிறா. उनके घर में एक छोटा सा लड़की थी, பேரு தெரியாது. नाम पता नहीं. பட் இஸ்ரவேல் தேசத்துல இருந்து சிறையாய் பிடிக்கப்பட்டு வந்திருக்கிற ஒரு சின்ன பிள்ளை. लेकिन वो इजराइल देश में से बंधुआई में आई हुई थी वो लड़की छोटी. அடிமை பெண்ணு. वो एक गुलामी थी. அவருடைய வேலை என்ன? उनका काम क्या था? பணி வீடு வேலை செய்கிறது. या घर का काम करना. அவ்வளவு பெரிய அமைச்சருடைய வீடு எவ்வளவு பெருசா இருக்கும் இல்லையா? इतना बड़ा सेनापति का घर कितना बड़ा होता होगा. அவ்வளவு பெரிய வீட்டை கழுவணும், சுத்தம் பண்ணணும். उस बड़ी घर को सफाई करना है. எவ்வளவு சாப்பாடு செய்வாங்க, அதோடைய பாத்திரங்களை கழுவணும். जितना खाना बनती जाती है उसकी पूरा सफाई करना है. நைட்டு பகலும் வேலை இருக்குங்க. நல்லா கவனிங்க. रात दिन काम होता होगा. யாருக்கு? किसके लिए? ஒரு சின்ன பிள்ளைக்கு. एक छोटी सी लड़की. வேற ஒரு நாட்டுல இருக்கிற அந்நிய நாட்டுல. यानी वो अब दूसरे देश में है. இந்த சீரியா ராஜாவும் இந்த ராணுவ தளபதி தான் வந்து இஸ்ரவேல் நாட்டை கைப்பற்றிருக்கிறார்கள். यही अराम के राजा और सेनापति आकर इजराइल देश को उन्होंने पूरा कैद कर कर लेकर आया है. இந்த பிள்ளை முன்னாடி தான் எத்தனையோ அக்கிரமங்கள் அந்த நாட்டில் நடந்திருக்கும். इस छोटी सी लड़की ने देखा होगा इसके नजर के सामने ही इन्होंने क्या क्या अन्याय किया करके. ஈவன் இந்த சின்ன பிள்ளைக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா கூட கொலை செஞ்சிருக்கலாம். शायद इस छोटी लड़की के सामने ही उनके माँ बाप का हत्या भी इन्होंने किया होगा. எல்லாம் இந்த நாகமானுடைய கட்டளையின்படி தான் நடந்திருக்கிறது. सब कुछ नामान के आज्ञा के अनुसार ही हुआ है. இப்போ இந்த நாகமான் வீட்ல இவ உட்கார்ந்து இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கறா. நான் अभी பாருங்களேன். इसी नामान के घर पर बैठकर वो काम कर रही है, तो देखिए ஒவ்வொரு நாள் அந்த நாகமானை பார்க்கும்போது எவ்வளவு கோபம் வந்திருக்கும். हर एक दिन जैसे वो नामान को देखती होगी तो कितना गुस्सा आया होगा. இந்த மனுஷன் தானே எங்க நாட்டுக்கு வந்தாரு. इन्होंने ही हमारे देश में आया. இந்த மனுஷன் தானே எங்க ஜனங்களை அழித்தாரு. ये व्यक्ति ने हमारे लोगों को मार डाला. இந்த மனுஷனால தான் என் பெற்றோர்கள் நான் இன்னைக்கு இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறேன். इस व्यक्ति के द्वारा ही मेरे माँ बाप को मैंने खो दिया. அத்தகைய காரியங்கள் அவ இருதயத்துல எழும்பி வரலாம் வந்திருக்கும். ஆனா அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை அந்த சின்ன பிள்ளை செஞ்சிருக்கிறா. उनके अंदर ऐसे, छोटी सी लड़की के अंदर ऐसे बातें हर रोज आती होगी, उठती होगी, लेकिन इन सब चीजों से बढ़कर वो छोटी सी लड़की ने एक बहुत ही मुख्य कार्य को किया है. என்ன காரியம் செய்தா? क्या किया है? 3ஆம் வசனத்துல तीसरा आयत அந்த में பிள்ளை தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்துக்கு போவாரானால் நல்லா இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்கிற ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தியை அந்த பிள்ளை அங்க சொல்றதை நான் பார்க்கிறோங்க. यहाँ पर एक छोटी सी लड़की ने अपने स्वामी से कहा, जो मेरा स्वामी सोमरोन के भविष्यवक्ता के पास होता तो क्या ही अच्छा होता, क्योंकि वह उसके खोड़ से चंगा कर देता. यानी छोटी सी लड़की के अंदर कितना अच्छा सा एक दिल था, देखिएगा. हालेलुया. ஒரு நம்பிக்கையான செய்திங்க. यानी एक आशा से भरे हुई खबर को वो बता रही है. நாகமானுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு செய்திங்க. नामान की जिंदगी को बदल डालने वाले एक खुश खबरी को बता रही है. ஆமென். ஆமென். நாகமானுடைய குடும்பத்துல இதுவரை இல்லாத ஒரு காரியத்தையும், இதுவரை எதிர்பார்த்த ஒரு காரியத்தையும், சுகத்தையும் கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை ஒரு சின்ன பிள்ளை பேசுகிறத பார்க்கிறோம். यानी अब तक नामान के जीवन में, परिवार में जो नहीं रहा, ऐसे एक बड़ी सी एक खबर को, आशा से भरे हुए एक खबर को, एक चंगाई को वो छोटी सी लड़की ने एक भविष्यवाणी के रूप में कह रही है. இந்த பிள்ளை நேரா வந்துக்குள்ள நாகமான் கூட பேச முடியாதுங்க. ये सीधा आकर नामान से बात भी नहीं कर सकती है. அங்க இருக்கிற அந்த முக்கியமான அந்த லேடிட்ட அவங்க மனைவிட்ட சொல்லியிருக்காங்க. उनके वाइफ से, पत्नी से ही वो बात कर रही थी. அந்த செய்தி நாகமான்ட்ட வருகிறது. ये खबर नामान के पास आ पहुंचा. இப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகிய நாகமான்ட்ட இருக்கிற செய்தி நேரா ராஜாவுக்கு வருகிறது. अब सेनापति नामान के पास वो खबर अभी
सीधा राजा के पास आ पहुंची, आराम के राजा के पास। இந்த சின்ன பிள்ளை வாயிலிருந்து வருகிற வார்த்தை எந்த அளவுக்கு பாஸ் ஆகி கொடுக்கறத நாம் एक பார்க்கிறோம். छोटी सी लड़की के मुंह से जो निकलती है ये शब्द कहां तक पहुंचा है करके ध्यान दीजिए। என்ன ஒரு ஆச்சரியம்னா இதே மாதிரி சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்ல பேசினா நம்ம எதுவும் கண்டுக்க மாட்டோம், பெருசா நினைச்சுக்க மாட்டோம். बात किया है, अगर ऐसे ही एक छोटी सी लड़की हमारे घर में बोलती है तो हम इतना ज्यादा मुख्य देते हैं क्या? ஆனா இந்த பிள்ளை பேசுகிறது அன்னைக்கு அரண்மனையே கேட்டிருக்கிறது. लेकिन इन छोटी सी लड़की की बातों को पूरा राजमहल ने सुना। ஹalleluya. हालेलुया। என் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் ஊழியம் செய்வார்கள். हमारे बच्चे जहां क्यों ना हो वो सेवकाई करेंगे। ஆமென். ஆமென். ஹalleluya. हालेलुया। இவன் அது புறஜாதியோ எந்த நாடோ எந்த கிராமமோ அது எந்த தீவோ கிராமமோ பட்டணமோ எந்த ஆபீஸோ எந்த சூழ்நிலையோ எந்த டிபார்ட்மெண்ட்டோ பிள்ளைகளால ஊழியம் செய்ய முடியும். वो कौन सी भी जगह क्यों ना हो, कौन से अन्य देश क्यों ना हो, कौन से भी ऑफिस क्यों ना हो या कौन से भी जगह क्यों ना हो, हमारे बच्चे वहां रहकर परमेश्वर की सेवा जरूर करेंगे। ஆமென். ஆமென். நான் அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கிறேன், நாகபானுக்கு சுகம் கிடைச்சிட்டு மீண்டும் சிரியாவுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்கு வரும்போது என்ன மாதிரி நடந்திருக்கும் இல்லையா? हम दरअसल कल्पना कर कर देखते हैं जब नामान ने चंगाई होकर जब अपने घर लौटकर आता तो उनके घर पे क्या क्या होता होगा। நேரா அந்த நாகபான் இந்த சின்ன பிள்ளையை தான் தூக்கி இருந்திருப்பார் இல்லையா? जरूर नामान ने आकर वो छोटी सी लड़की को उठाता होगा घर पे அவ पहुंच। வாழ்க்கையவே அன்னைக்கு மாத்தி இருப்பார் ஆண்டவர். उनकी जीवन को ही उस दिन बदला होगा। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। என் பிள்ளைகள் ஊழியம் செய்வார்கள். हमारे बच्चे जरूर परमेश्वर की सेवा करेंगे। ஆமா, எலியாவுடைய நேம் இருக்குது, ஆனா இந்த பிள்ளையோட நேம் இல்ல. ஆனா இந்த ஊழியத்தை ஆரம்பித்ததே இந்த பிள்ளை தாங்க. यहाँ पर नामान का नाम है लेकिन इस छोटी सी लड़की का नाम नहीं रहा, लेकिन इस सेवकाई का शुरुआत किया ये छोटी सी लड़की ने ही। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। நாலாவதாக ஒரு பையனை பார்க்கலாம். चौथा एक लड़के को देखेंगे। ஆதியாகமம் 22வது அதிகாரம் उत्पत्ति 22वें अध्याय 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். पहला आयत से लेकर। இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எண்ணில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். इन बातों के पश्चात ऐसा हुआ कि परमेश्वर ने इब्राहिम से ये कहकर उसकी परीक्षा की कि हे इब्राहिम, उसने कहा देख मैं यहाँ हूँ। उसने कहा अपने पुत्र को अर्थात अपने एकलौते पुत्र इसहाक को जिससे तू प्रेम रखता है संग लेकर मोरिया देश में चला जा और वहाँ उसको एक पहाड़ के ऊपर जो मैं तुझे बताऊंगा होम बलि करके चढ़ा। 9வது வசனம் 10ஆம் வசனம். 9 और 10 को पढ़ेंगे। தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கி கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். सो वे दोनों संग संग आगे चलते गए और वे उसी स्थान को जिसे परमेश्वर ने उसको बताया था पहुँचे। तब इब्राहिम ने वहाँ वेदी बनाकर लकड़ी को चुन चुन कर रखा और अपने पुत्र इसहाक को बांध के वेदी पर की लकड़ी के ऊपर रख दिया। ஆமென். आमीन। இந்த வசனத்தை நம்ம சிம்பிளா வாசித்துட்டு போயிருவோம், ஆனா உண்மையாய் கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. ये वचन को हम आराम से पढ़कर चले जाते हैं, लेकिन कितना कठिन बात है। எந்த ஒரு தகப்பனாலும் யோசிக்க கூட முடியாத ஒரு காரியம். कोई भी पिता ऐसे बातों को सोच भी नहीं कर सकते। ஆபிரகாம் சொல்றார் கர்த்தர், अब्राहम से प्रभु ने कहा மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்து என்கிறார். तेरे बेटे इसहाक को मेरे लिए बलि चढ़ा। ஆல்மோஸ்ட் 100 வருஷம் வெயிட் பண்ணிருக்கார் இல்லையா? कम से कम यानी 100 साल तक उन्होंने इंतजार किया। ஆமா. கடைசியாக கர்த்தர் கொடுத்தார் ஒரு பையன் மாதிரி, ரொம்ப நேசித்து விளையாண்டு ஜாலியாக அவரை என்ஜாய் பண்ணியிருப்பார் ஆபிரகாம் அவர் கூட. अंतिम एक बेटा को परमेश्वर ने दिया, उनके साथ कितना उन्होंने प्यार से खेला होगा, कुदा होगा, प्यार किया होगा। ஆபிரகாம் நினச்சிருப்பான், எஸ் ரொம்ப நல்ல ஆண்டவர், வாக்குத்தத்தத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது கர்த்தர் திருப்பி வந்துட்டார், அந்த பையனை பலி செலுத்துன்னு சொல்லிட்டாரு. जबकि अब्राहम ने ये कहा होगा परमेश्वर कितना भला है, वो विश्वास योग्य है, अपने वादों को पूरा किया है करके, जैसे वो कह ही रहा था जब परमेश्वर दोबारा आकर कहा अपने बच्चे को मेरे लिए होम बलि चढ़ा। ஆனால் கர்த்தர் சொன்ன உடனேயே ஆபிரகாம் புறப்பட்டு போகிறார் பாருங்களேன். लेकिन जैसा प्रभु ने कहा तुरंत अब्राहम ने चल निकला। கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் அது பிரயாணப்பட்டு போகிறார்.
3 दिन तक वो यात्रा थी। 3 நாள் அவர் இருதயம் எப்படிலாம் இருந்திருக்கும். 3 दिन तक उनकी हृदय क्या क्या होता होगा उनके दिल में। 75 வயசுல கர்த்தர் என்னை கூப்பிட்டாரு. 75 उम्र पर परमेश्वर ने मुझे बुलाया। எல்லாத்தையும் விட்டு வந்தேன். सब कुछ छोड़कर मैंने आया। 25 வருஷம் கழிச்சு என் ஆண்டவர் எனக்கு குழந்தையை கொடுத்தாரு. 25 सालों के बाद परमेश्वर ने मेरे लिए एक संतान को दिया। அதையும் கர்த்தர் கேக்குறாரா? अभी उसे भी वो मांग रहे हैं क्या? இருதயம் எல்லாம் அப்படியே வேதனையோட நிரம்பி இருக்கலாம். शायद उनका हृदय वेदना से भरा होगा। அது ஒரு பக்கம் இருக்கட்டும். वो एक तरफ रखिए। மேல மோரியா மலைக்கு போயிட்டாங்க. अब वो मोरिया पहाड़ की ओर चले गए। ஆல்ரெடி கீழ இருந்து போகும்போதே பையனுக்கு ஒரு கேள்வி எழும்புது. पहले से ही नीचे से जाते वक्त ही बेटा के अंदर एक सवाल था। கட்டை இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, எங்க விலங்குன்னு கேக்குறான். लकड़ी है, चाकू है, आग है, सब कुछ है, लेकिन कहाँ वो मेमना कहाँ है? கர்த்தர் பார்த்து கொள்வார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டே இருக்காரு. इब्राहिम ने कहा यहोवा संभालेंगे देख करके वो कह दिया। இவனும் அதை நம்பி போயிட்டே இருக்கான். वो भी उन्होंने विश्वास कर गया। மேல போய் பலிபீடத்தை ஏற்படுத்திட்டு ऊपर जाकर वो उस वेदी को तैयार करने के बाद கட்டையெல்லாம் அடிச்சு வச்சுட்டே இருக்காரு. सारे लकड़ी को उन्होंने वहां पर रख दिया। ஈசாக்கு கேட்டிருப்பான், பார்த்துட்டே இருந்திருப்பான், என்னடா அது எங்கள் அப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு, ஆடே காணுமே, என்னத்தான் பண்ணுறாரு எங்கள் அப்பா அப்படின்னு யோசித்து கூட இருந்திருப்பான். इसहाक ने ये भी सोचा होगा शायद, अरे क्या हो गया, मेरा पापा सब कुछ तैयार तो कर रहे हैं लेकिन कहाँ है मेमना? இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆபிரகாம் கயிறு எடுத்திருப்பாரு. सारे बातों को खत्म करने के बाद जरूर अब्राहम ने रस्सी उठाया होगा। ஈசாக்கு பார்த்துருப்பான், மேட்சிக் இது செய்ய போறாரான்னு நினைச்சிருப்பான். इसहाक ने देखा होगा क्या मैजिक बनाने वाले हैं क्या पिता? இப்போ ஆபிரகாம் 2 காரியத்தை அப்படியே வாடா மகனே நீ தாண்டான்னு சொல்லியிருப்பாரு. इब्राहिम ने कहा होगा बेटा आप ही है आज जाओ करके बुलाया होगा। யோசித்து பாருங்க, நம்ம பிள்ளைங்க அங்கே இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க. दरअसल सोचेगा यदि हमारे बच्चे वहाँ होते तो क्या कहते होंगे। ஆபிரகாம் பலி செலுத்திருப்பாங்க. ஆமா, वो जरूर इब्राहिम को बलि चढ़ाते होंगे। ஆனா வித்தியாசமான ஒரு காரியம், இதுவரையும் வேதத்திலையும் சரித்திரத்திலையும் நடக்காத ஒரு காரியம் நடக்கிறதுங்க. लेकिन अब तक ऐसा कार्य कहीं नहीं हुआ है, ना तो इतिहास में ना तो बाइबल में ऐसे बातें हो रही है। ஆபிரகாம் கையை நீட்ட உடனே இந்த பையன் ஓடி வந்து அவங்க அப்பாவோட மார்பில் சாஞ்சிருப்பான். इब्राहिम बुलाते ही तुरंत वो बेटा दौड़ कर आया होगा, अपने पिता के छाती पर लगाया होगा। அந்த நேரத்தில் ஆபிரகாமும் பேச முடியாது, ஈசாக்கும் பேசல, அப்படிதான் இருக்கு பைபிளை பார்த்தா. ऐसा वक्त है इब्राहिम भी कुछ नहीं बोल पाता और इसहाक भी नहीं कुछ बोल पाता, ऐसा वक्त में है। பட் இருதயம் அப்படியே வேற மாதிரி போயிருக்கும். लेकिन हृदय में पता नहीं क्या चलता होगा। அவன் கையை காலை கட்டியிருப்பாங்க. उन्होंने जरूर इब्राहिम ने अपने बेटे की हाथ पैर बांधा होगा அந்த கட்டை மேல அப்படியே படுக்க வைக்கிறாங்க. और उस लकड़ी की वेदी के ऊपर रखा होगा। பரலோகமே வாட்ச் பண்ணிட்டு இருக்குதுங்க. सारा स्वर्ग उस बातों को देख रही है। தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்த ஈசாக் अपने आप को बलि के लिए अर्पित किया है इसहाक அநேக ने। சமயத்தில் நம்ம சொல்லுவோம் ஆபிரகாம் ஈசாக்கை ஒப்பு கொடுத்தார். இல்ல, அதை காட்டிலும் மேலான ஒரு காரியம், ஈசாக்கே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கார். அதான் முக்கியமான காரியம். कई बार हम ये कहते हैं इब्राहिम ने इसहाक को बलि चढ़ाया, लेकिन इसहाक ने अपने आप को खुद अर्पित किया है। இங்க வெறும் ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தா மட்டும் போதுமா? இல்லங்க, ஈசாக் அந்த பையன் அவன் ஒப்பு கொடுத்தா தான் இங்க எல்லா காரியம் நடக்கும். केवल अब्राहम समर्पित करने से ही काफी रहेगा क्या? नहीं, इसहाक को भी अपने आप को समर्पण करना जरूरी है, तब बातें होगी। ஈசாக்கு என்கிற ஒரு பையன் கர்த்தருடைய சித்தத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, தன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய சொல்லுக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. यानी इसहाक करके एक छोटा सा लड़का जो है परमेश्वर के लिए, परमेश्वर की बातों के लिए अपने आप को अर्पित किया है। हालेलुया, हालेलुया। இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் இப்படி தான் எழுப்பணுங்க. आज हमारे बच्चे भी कुछ ऐसे ही होना चाहिए, கர்த்தருடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க, परमेश्वर की बुलाहट के लिए अर्पित होना கர்த்தருடைய चाहिए, சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவங்க, परमेश्वर की इच्छा के लिए अर्पण करना चाहिए, தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவங்க, परमेश्वर की योजना के लिए हमें अर्पित करना चाहिए, தகப்பனுடைய காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவங்களா, यानी अपने पिता के बातों के लिए आज्ञा मानना चाहिए। நம்முடைய பிள்ளைகள் தன்னே ஒப்பு கொடுக்கணும். यानी हमारे बच्चे अपने आप को अर्पित करना चाहिए। ஆமென். आमीन। கடைசியாக ஒரு காரியத்தை பார்ப்போம். अंतिम एक बातों को देखेंगे। 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்போது पहला शामिल 2 अध्याय 22वें आयत को நம்ம पढ़ेंगे। எல்லாருக்கும் தெரியும் சாமுவேல். शामिल के बारे में हम सब जानते हैं। ஆமென். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். 22वें आयत में 2:21 21वीं आयत को पढ़ेंगे, पहला शामिल दूसरा अध्याय का। और यहोवा ने हन्ना की सुधि ली और वह गर्भवती हुई और उसके 3 बेटे और 2 बेटियां उत्पन्न हुई और शामुएल बालक यहोवा के संग रहता हुआ बढ़ता गया. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். और शामुएल बालक यहोवा के संग रहता हुआ बढ़ता गया. ஆமென். आमीन. பெற்றோருக்கு முன்னாடி வளர்றதே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ற ஆட்களா இருக்காங்க. अगर माँ बाप के सामने जो बच्चा का पालन पोषण हुआ होता है वो ही खुद ही बहुत ही कठिन है. பெற்றோர்கள் சொல்றாங்க என்னால வளர்க்க முடியலங்கறாங்க. माँ बाप कहते हैं हमसे नहीं हो पाता है. ஆனா இவன் எங்க வளர்றா? लेकिन यहाँ इन्हीं का पालन पोषण कहाँ किया जा रहा है? கர்த்தருடைய சந்நிதியிலே. ये यहोवा के उपस्थिति में. ये கேட்கலாம் எப்படிங்க வளர்ந்தானான்னு கேட்கலாம். आप पूछ सकते हैं कि वो कैसा हुआ, कैसा बढ़ाया करके पूछ सकते हैं. 26 வசனத்துல उसके लिए भी हमारे लिए वचन है. சாமுவேல் என்னும் பிள்ளையானானோ பெரியவனாக வளர்ந்தான், கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். शामुएल जो है और परमेश्वर के संग रहता हुआ बढ़ता गया और परमेश्वर और लोगों के लिए प्रसन्न रहा करके लिखा है. हालेलुया. हालेलुया. எப்படி வளர்ந்தான்? பெரியவனாக வளர்ந்தான். वो बड़ा महान पुरुष बना. அதாவது அன்னாள்ட்ட அவங்க தகப்பன்ட்ட இருந்து பெரியவனாக ஆவானோ இல்லையோ தெரியாது. ஆனா இது உண்மை, இது நிச்சயம். என்ன தேவ பிரசன்னத்துல பிள்ளை பெரியவனாய் வளர முடியும். उनकी माँ बाप के संग रहकर वो बड़ा हुआ या नहीं पता नहीं, लेकिन वो परमेश्वर की उपस्थिति में रहकर वो बड़ा हो सकता है. ஆமென். ஆமென். எப்ப அவன் வளர்க்கறானா அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுப்பேன்னு அவங்க அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா? கர்த்தர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாருங்க. कब से ऐसा हुआ है? जब उनकी माँ ने कही है जब तक वो जीवित है तब तक मैं यहोवा के लिए अर्पित करूंगी करके जैसे उन्होंने कहा, तब से ऐसा हुआ है. இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்கிறா. इतने साल के बाद मेरे लिए एक लड़का हुआ. அவனை வளர்க்கணும், उसे पालन पोषण करना है, அவனை பார்க்கணும், उसको देखभाल करनी है, அவனோட கொஞ்சி விளையாடணும். उनके साथ मिलना है, जुलना है. 1008 ஆசைகள் இருந்தாலும் उनके अंदर 1000 इच्छाएं क्यों ना हो, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு सारी बातों को उन्होंने अलग रखकर இல்ல இந்த பிள்ளை நான் கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுப்பேன். ये बच्चा मैं यहोवा के लिए ही अर्पित करूंगी. கர்த்தருடைய சந்நிதியிலே வளரட்டும். ये परमेश्वर की उपस्थिति में ही पालन पोषण की தேவ जाए. சபையில வளரட்டும். परमेश्वर की कलीसिया में वो उसका पालन हो जाए. ஆமென். आमीन. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி பெஸ்ட் ஸ்கூல்ல இல்லங்க, தேவனுடைய சபையில உண்டு என்பதை பெற்றோர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். आज हमारे माँ बाप हमें ये पहचानना चाहिए कि हमारे बच्चों का बढ़ोतरी बेहतरीन स्कूल में नहीं वरन परमेश्वर की उपस्थिति में है करके हमें जानना अवश्य है. அங்க இருக்கிற தேவாலயத்துல ஏலி ரொம்ப வயசானவரா இருக்கட்டும் பரவாயில்ல, ஏலியுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா இவனை வளர்க்கிறது, இவனை போஷிக்கிறது, இவனுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் யாரால போதிக்கப்பட்டிருப்பார்கள்? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார். वहाँ की प्रीस्ट जो है, याजक जो है, अगर वो बूढ़े क्यों ना हो, उनके बच्चे इतने बिगड़ा हुए क्यों ना हो, लेकिन वहाँ परमेश्वर की उपस्थिति ही यहाँ पर इस शामुएल को बढ़ाती है. ஆமென். ஆமென். இன்னைக்கு என் பிள்ளையை நான் வளர்க்கணும், பெரியவனாக்கணும் எல்லாம் முயற்சிக்கிறீங்களே, எங்க தங்க இருக்குது? தேவ ஆலயத்துல தவம் பிள்ளைகள் வளர்ச்சி இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கு, உயர்வு இருக்கு, மேன்மை இருக்கு, படிப்பு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, ப்ரமோஷன் இருக்கு, எல்லாமே அங்க தாங்க இருக்கிறது. आज अपने बच्चों को पालन पोषण करना चाहते हैं, कहाँ पर होती है? परमेश्वर की उपस्थिति में, परमेश्वर के भवन में, परमेश्वर के कलाम में, परमेश्वर की उपस्थिति में ही वो सब हमारे लिए मिलती है. சோ என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். तो हमारे लड़के यहोवा की ओर से सिखलाए हुए रहेंगे. சிறுவனாகிய சாலமோன் போல, जैसे छोटा बालक सुलेमान जैसे, சிறுவனாகிய தீமோத்தி போல, छोटा बालक तिमोथियो जैसे, நாகமான் வீட்டில் இருந்த சிறு பெண் போல, और नामान घर पे जो थी छोटी सी लड़की के जैसे, தன்னை ஒப்பு கொடுத்த ஈசாக்கை போல, अपने आप को अर्पित किया इसहाक के जैसा, கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்த சாமுவேலை போல, और परमेश्वर की उपस्थिति में पालन पोषण किया என் गया பிள்ளைகள் எல்லாரும் शामुएल जैसे கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரியதா இருக்கும். हमारे बच्चे, हमारे लड़के यहोवा की ओर से सिखलाए हुए रहेंगे, उनकी बड़ी शांति मिलेगी. இப்படியாக உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ऐसे ही आपको, आपके बच्चों को, आपकी पीढ़ी को परमेश्वर आशीषित करें. ஆமென். ஆமென். விசுவாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். हम विश्वास करें, प्रार्थना करें.
நல்ல பிதாவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். अच्छा परमेश्वर हम तेरा धन्यवाद करते हैं. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும். हमारे बच्चों की बड़ी शांति मिलेगी. என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். हमारे बच्चे जलपाई की पौधे से होंगे. என் பிள்ளைகளுக்கு என்று நீங்கள் குறித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். हमारे बच्चों के लिए अपने नियुक्त कर रखा है खुदावन हर एक वायदाओं के लिए आशीषों के लिए धन्यवाद. அதை எல்லாரும் எங்களுடைய பிள்ளைகள் அதை எல்லா வசனமும் வார்த்தையும் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதை அப்ளை பண்ணுவதற்கு இந்த வேளையில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. वो हर एक वचन हमारे बच्चों के जीवन में परिपूर्ण होने के लिए हम अर्पित करते हैं खुदा. வேதத்துல எத்தனையோ பிள்ளைகளுடைய லைஃபை நாங்க பார்த்திருக்கிறோம். बाइबल में कितने ऐसे बच्चों के जीवन को हम देखे हैं. அதே போல எங்களுடைய பிள்ளைகளும் நிற்க உதவ கிருபை செய்வீராக. वैसे ही हमारे बच्चे भी होने के लिए हमें मदद कर, ஆசீர்வதி कर. விசேஷமாக பெற்றோர்களாகிய எங்களை இப்படியா எங்க பிள்ளைகளை எடுத்து வழிநடத்துவதற்கு நாங்களும் கவனமா இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ऐसे हमारे बच्चों का पालन पोषण करने के लिए धन्यवाद. वैसे ही खुदावन हम भी अपने बच्चों को प्रभु अगुवाई करने के लिए हमें मदद कर खुदा. இதே போல சாட்சிகளை எங்களுடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல இருந்து நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ऐसे गवाहों को हमारे बच्चों के जीवन में से हम भी सुनने के लिए हमें मदद कर. ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. उद्धार करते यीशु के नाम से हम प्रार्थना करते मेरे जीवित परमेश्वर. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपको आशीषित करे. Thank you, praise the Lord. सबको जय मसीह की, प्रेज द लॉर्ड.